நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன். 1 பேதுரு 1 அதிகாரம் 16வது வசனம். இந்த கோவிட் டைம்லலாம் இந்த மருத்துவர் நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது நம்ம இன்னும் பின்பற்றோம். அதாவது எங்கே சென்றாலும் நம்மளுடைய கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க, ஏன்னா நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உடலையும் நம்ம வந்து தூய்மையாக வைத்துங்க, நிறைய நம்ம சோப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கோ. ஏன்னா ஒன்று நம்ம நம்ம உடலை தூய்மையா வைத்துக்கணும், இன்னொன்று நோய் நமக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம பின்பற்றோம். இன்னைக்கும் நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ண ஒரு ஜாக்கிரதையோட பயத்தோட நம்ம வந்து சமூகத்துல மக்களை நம்ம வந்து கையாளுறாங்க. சரி, எதுக்காக அதை செய்யறோமோ அதோடைய பலன் நம்ம அடையிறோம் இல்லையா? அது போல ஆண்டவர் என்ன சொல்லார்னா, ஒரு உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம சோப்பு பயன்படுத்துறோம், நோய் இருந்துடக்கூடாது பாதுகாக்கிறது பல விதமான கவசங்கள் நம்ம பயன்படுத்துறோம். அப்போ நம்ம உள்ளத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கிறதுக்கு என்ன நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? ஆண்டவருடைய கட்டளை என்னன்னா, நீங்க பரிசுத்தராயிருங்க, ஏன்னா நான் பரிசுத்தராயிருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்வு பரிசுத்தமா இருக்கணும். இது ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்ப என்ன விதத்துல எல்லாம் நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும் அப்படின்றது நம்ம வந்து ஆராய்ந்து நம்ம செயல்பட்டாங்க. நம்ம தூய்மையான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த தூய்மையாய் வாழும்போது சில விதமான காரியங்கள் அப்படி உள்ளத்திலிருந்து தீமைகள் எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுத்து போடுறாங்க. அதாவது பொறாமை, இச்சைகள், ஆசைகள், இதெல்லாம் வந்து நம்ம உள்ளத்தை அப்படியே ஆட்டி படைச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம வெளியில எடுத்து போடும்போது ஆண்டவர் நமக்குள்ள வருவார். அவர் பரிசுத்தமான நம்ம உள்ளத்துல இருக்கும்பொழுது நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தூய்மை உள்ளவர்களாய் நம்ம வாழ்வோம். அப்ப இந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நமக்கு துணையாய் இருப்பது ஆண்டவருடைய வசனங்கள், ஜெபம், தனி தியானங்கள். ஆகவே இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்போம். ஆகவே இந்த நாள் நமக்கு துணையா இருந்து நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் நம்மை காக்கட்டும். ஆண்டவர் சிந்தனையோடு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் ஆண்டவரே நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் பரிசுத்தராக இருக்கிற நாங்களும் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.